வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வர்த்தக செய்திகளில் சொல்ல வேண்டிய விஷயம் நான் இங்கே சொல்கிறேன். 2 நல்ல நியூஸோட ஆரம்பிக்கலாம். 2024 ஃபைனான்ஷியல் இயரில் ஸ்மால் கேப் எவ்வளோ காசு பண்ணிச்சுன்னு தெரியுமா? நம்ம இன்வெஸ்டர்ஸ் போன ஏப்ரல் 1ஆம் தேதி போட்டிருந்து இன்னைக்கு மார்க்கெட் லாஸ்ட் டேயில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க தெரியுமா? க்ளோஸ் டு அபவுட் 26 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. எப்பயுமே நியூஸில் ஒரு 100 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால் இவ்வளோ லட்சம் மக்களுக்கு லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக பரபரப்பாக போடுவாங்க. இதுவும் நல்லதாக இருக்கட்டுமே. ஒரு 26 லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் பிகாஸ் ஆஃப் ஸ்மால் கேப் தார்மாராக ஏறினது. ஸ்மால் கேப்பை இவ்வளோ சம்பாதிக்கும் போதும் 26 லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்குன்னா அப்போ ஹோல் மார்க்கெட் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்கன்னா 125 லட்சம் கோடி. எவ்வளோ சைஃபர் இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. 125 லட்சம் கோடி, பெரிய அமௌண்ட். இவ்வளோ அமௌண்ட் மார்க்கெட்ல சம்பாரிச்சிருக்கிறாங்க நம்ம இந்திய மக்கள். இல்லை எஃப்ஐஐஸ் எவ்வளோ எடுத்துட்டு போனாங்கன்றது தெரியாது. இப்போ புரியுதா ஏன் ஸ்டாக் மார்க்கெட் செம்ம சூடாக இருக்க போகுது அடுத்த ஒரு 7 வருஷம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியான வாய்ப்பு. யார் யாரெல்லாம் உள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க. நாங்கள் அடுத்த வாரத்தில் மண்டேலேருந்து நீங்கள் ஒரு அடுத்த ஒரு 3 நாள் நம்மளோட வீடியோ பாருங்கள். நிறைய விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். நல்ல விஷயங்கள் இருக்கும் அண்ட் நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்கலாம்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். 1. 2வது, நேற்று யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கான எதிர்வொலி இங்கே இந்தியாவில் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ன்றதும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். மார்க்கெட் ஆரம்பிச்சும் போது உப்பு சப்பு இல்லாத அப்படியே மெதுவாக அப்படி ஆரம்பிச்சான். நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஒரு 472 பாயிண்ட் 77 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது எடுத்துக்கவே இல்லை. இவன் ஒரு 50-52 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணான். அதுக்கப்புறமா அடிச்சிச்சு பாருங்க ஒரு ரேலி. ஊரே பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆல்மோஸ்ட் அந்த 22,500 போய் டாமினேட் பண்ணிச்சு. ஸோ இந்த 300 400 அந்த லெவல்லலாம் ரைட் பண்ணவங்க எல்லாருமே பயந்தாங்க. பயந்தது என்ன, ஒரு ஸ்டேஜில் அவங்க எல்லாமே எக்ஸிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம் எப்பயுமே இந்த கால் புட்டெல்லாம் அந்த லெவல் ரைட் பண்ணும் போதும் அந்த லெவலை ப்ளீச் பண்ணும் போதும் அங்கே ஷார்ட் கவரிங்ஸ் வருது. நிறைய பேர் கேட்கலாம், நான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ஆர் நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கேஷ் மார்க்கெட்டில் எனக்கு எதுக்கு இந்த ஆப்ஷன் டேட்டாஸ் எல்லாம்னு சொன்னால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் உங்களோட போர்ட்ஃபோலியோ அதனால பாதிப்பு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நம்ம செய்திகள் இல்லை நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கும் போதும் கொஞ்சம் அப்படியே ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி டேர்ம்ஸில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு 160 பாயிண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்பா இருந்துச்சு. இன்ட்ராடேல 344 பாயிண்ட் ஸ்விங், பெரிய ஸ்விங். ஸ்பாட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 203 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பெரிய ஸ்விங் கிடையாது. 498 500 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன். க்ளோஸ் ஆகும்போது 375 பாயிண்ட்ஸ் பிளஸ். இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அவங்க ஆர்பிஐ அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போவாங்களே, அது மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க. இந்த பேங்க்ஸ் எல்லாம் என்பிஎஃப்சிக்கு லோன் கொடுப்பாங்க. என்பிஎஃப்சி என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல அதிக பர்சன்ட்டுக்கு வட்டிக்கு விற்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஃபார்மலா இப்போ ஒருத்தருக்கு பேப்பர் சரியில்லை, இல்லை அவங்களுக்கு சில ஏர்னிங்ஸை காட்ட முடியல, இன்ஃபார்மல் ஏர்னிங்ஸ் இருக்குன்னா பேங்க்ஸ் அவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த ரிஸ்கியான இடத்துல என்பிஎஃப்சி கொடுப்பாங்க. என்பிஎஃப்சி அந்த இது கொடுத்துட்டு இந்த அசட்ஸை எடுத்துட்டு போய் பேங்க்ல ரீஃபைனான்ஸ் போவாங்க. அப்பா இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு எனக்கு லோன் கொடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பேங்க் என்ன பண்ணணும்னா அந்த என்பிஎஃப்சியை நம்பி லோன் கொடுக்குறாங்க. ஆனா ப்ராப்பர்ட்டி யார் இந்த லோன் வாங்கலாம் அவங்களோட தேர்ட் பார்ட்டி ரீஃபைனான்ஸ்னு வச்சுங்களேன். நான் மக்கள்கிட்ட ஒரு 100 கிராம் கோல்டை வாங்கி ஒரு ரேட்டு கொடுக்குறேன், ரைட்? இதே இது பேங்க்ல எடுத்துட்டு போய் வச்சு எனக்கு கம்மி வட்டிக்கு நான் பணத்தை வாங்கிக்கிறேன். இந்த கணக்கு தான். இது மாதிரி இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க ஆர்பிஐ. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணாங்க. அந்த ரிலாக்ஸ் பண்ண ஜோர்ல தான் இன்னைக்கு என்பிஎஃப்சி எல்லாமே செமையா மேலே போச்சு. மெயினா பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர் மார்க்கெட் தூக்குச்சு. இது தூக்குனதுக்கான எதிர்வொலி மற்ற பேங்க்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாமே தூக்க ஆரம்பிச்சிச்சு. மெயின்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே தூக்க ஆரம்பிச்சிச்சு. ஓவராலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இன்னைக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். 1
ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட் பர்ஃபார்மன்ஸ். ஐடிஎஃப்சி அவங்க மட்டும் -3.3 செய்திகளில் நம்ம பார்த்தோம், ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பேங்க் நிஃப்டி பெருசாக மூவ் ஆகலை. ஏன்னா பப்ளிக் செக்டர் தானே. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் எஸ்பிஐக்கு மட்டும்தான் வந்து வெயிட்டேஜ் உண்டு, மற்றவங்களுக்குலாம் வந்து வெயிட்டேஜ் கிடையாது. கெமிக்கல் செக்டர்ஸ் மோசமாக போச்சு, மெயின்லி பிகாஸ் ஆஃப் டாடா கெமிக்கல்ஸ். அது வந்து ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3% டவுனு. அதே மாதிரி தீபக் நைட்ரேட்டும் வந்து ஒரு 1.5% டவுன். டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுன். அண்ட் ஜி என்டர்டெயின்மெண்ட் ஆஸ் யூஷுவல் கீழே வந்துக்கிட்டே இருக்கு. ஹிந்து காப்பர் இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 4% டவுன். லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து அப் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் டே இல்லை, இன்னைக்கு வந்து அவங்க வந்து பேன் லிஸ்ட்லேயும் இருந்தாங்க. எஸ், ஹிந்து காப்பர் பேன் லிஸ்ட்லேயும் இருந்தாங்க, F&O பேன் லிஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த பேன் லிஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் போயிருக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து அங்கே பொசிஷன் எக்ஸிட் பண்ணதுக்கான எதிர்வொலி, மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் தி ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சிச்சு. டெக்னாலஜி, மீடியா அண்ட் கெமிக்கல்ஸ் இவங்க மட்டும்தான் வந்து நெகட்டிவ், மற்றவங்க எல்லாமே பாசிட்டிவ். மார்க்கெட் சூப்பர் டூப்பராக உள்ளே வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு வந்து எஃப்ஐஐஸ் என்ன விற்றாங்க, டிஐஐஸ் என்ன வாங்கினாங்க, இது எல்லாமே வந்து ஈவினிங் ஆஃப்டர் 6:30க்கு மேலே வந்து வரும். வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம போடலாம். ஆஸ் யூஷுவல் யூஎஸ் மார்க்கெட் பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது. யூஎஸ் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்ட்லையும் இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த வீக். குட் ஃப்ரைடே லீவு, இதோட மண்டே தான் ஓப்பன் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக எல்லா பொசிஷன்ஸும் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. கோல்டு ஆஸ் யூஷுவல் மேலே தூக்குவாங்க, நிச்சயமாக மேலே தூக்கிட்டாங்க. நியூ ஆல் டைம் ஹை 2235. இதை வந்து நான் கடைசியாக பார்த்தேன் 34 அது வரைக்கும் போயிருந்துச்சு இன்டர்நேஷ்னல் கோல்டு லெவலில். இந்தியாவில் கோல்டு லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 6950 அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் மார்க்கெட் ரேட். சில்வரை பொறுத்த வரைக்கும் 76,300 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்பிஐ இன்னைக்கு அப்படி லேசாக அப்படி உள்ளே வந்தாங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. 8335 இந்த லெவலில் தான் வந்து ருப்பி ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. நல்ல விஷயம். அடுத்த 2-3 நாள் யாராச்சும் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே பணம் வருதுன்னு சொன்னால் இந்த ரேட்டில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட அடுத்த ஃபைனான்ஷியல் இயர் ரைட், April 1 அன்னைக்கு அடுத்த ஃபைனான்ஷியல் இயர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் கிளாரிட்டி இருக்கும். இந்த அடுத்த ஒரு 3 நாள்லேயே நம்ம வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம் எந்தெந்த செக்டார் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. நம்ம வந்து இந்த மந்த் பிகினிங்கில் சொல்லியிருந்தோம், அதாவது இந்த மந்த்துக்கான ரேஞ்சுன்னு. அந்த மந்த்துக்கான ரேஞ்சுக்குள்ளே நம்மளோட நிஃப்டி இருந்துச்சா, பேங்க் நிஃப்டி இருந்துச்சான்றது பார்த்துக்கலாம் ஒன்று. அதே மாதிரி அடுத்த மந்த்துக்கான ரேஞ்ச் நம்ம சொல்ல முடியுமான்றது ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா மண்டே ஈவினிங் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம், நல்லா இருக்கும். அண்ட் இந்த வாரம் நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங் வைக்கல. அண்ட் அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே. இந்த வாரம் கிளாரிட்டி இல்லாத மறுபடியும் நம்ம வந்து சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் நம்ம ஜோஹோ மீட்டிங் வைக்கல. ஸோ வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது மார்க்கெட்டை பற்றி, ஸ்பெஷல் நியூஸ் வேணும்னு சொன்னால் கால் பண்ணுங்கள், பேசலாம். நிறைய விஷயங்கள் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.